அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாலோ டிப்ஸ் தமிழ். இன்றைக்கி மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காத ஹார்டாகவும் இல்லாமல் காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச பாத்திரத்தில் 1/4 கிலோ கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூடயே 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோம். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாவு எப்படி இருக்கணும்னா, ரொம்ப கட்டியான பதத்துக்கும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியான பதத்துக்கும் இருக்கக்கூடாது. ஒரு நார்மல் கண்டிஷனில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக ஊற்ற முடியும். எண்ணெயும் குடிக்காது, ஹார்டாகவும் இருக்காது, நல்லா மொறுமொறுன்னு வரும். அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி ஒரு ஹோல் உள்ள பாத்திரம் எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க, அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா கட்டி கட்டியாக எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிறோங்க. இப்படி நம்ம ஊற்றி அது மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறம் எடுக்கும்போது இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இந்த பக்குவத்துக்கு பார்த்துக்கிறோங்க. சப்போஸ் அப்படியே உங்களுக்கு தண்ணி கூடிருச்சுன்னா கொஞ்சம் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. ஊற்றி பார்த்துட்டு கொஞ்சம் கட்டியாக வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் எடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே மாதிரியே ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எல்லாத்தையும் அள்ளிடலாம். ஃபஸ்ட்டு காமிச்ச கரண்டியில் எடுத்தாலும் சரி, இல்லைன்னா இது மாதிரி கரண்டியில் எடுத்தாலும் சரி. காமிச்ச கரண்டியில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இல்லைன்னா இது மாதிரி கரண்டியில் கூட எடுத்துக்கலாம். எல்லா காரா பூந்தியும் பொரிச்சு அள்ளினதுக்கப்புறமா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு முந்திரி இதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பச்சை வேர்க்கடலை, அதுவும் சிறிதளவு, இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கடலை எல்லாமே நம்மளுடைய அளவை பொறுத்துங்க. நமக்கு பிடிச்சதுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க, பிடிக்கலைன்னா கம்மியாக சேர்த்துக்கிறோங்க. இவ்வளோ அளவு தான் போடணும்னு கிடையாது. அப்படி பச்சை வேர்க்கடலை இல்லை அப்படின்னா அந்த வறுத்த வேர்க்கடலையை லைட்டாக எண்ணெயில் போட்டு உடனே எடுத்துருங்க. அடுத்ததாக பொட்டுக்கடலை, அதையும் வறுத்துக்குவோம். கடைசியாக கருவேப்பிலை இலைகள், அதையும் கொஞ்சமாக இது மாதிரியே வறுத்து அள்ளிக்கிறோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்குன்னா பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த கடலையெல்லாம் இந்த காரா பூந்தியில் மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூடயே கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. நான் அந்த கோல் உள்ள பாத்திரத்திலே தான் மிக்ஸ் பண்ணுறேன். அப்போ தான் உப்பு இருந்தால் அடியில் போயிடும், எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா கலர் கொடுக்கும். நம்ம மொறுமொறு காரா பூந்தி தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.